7 மலையாக 2 மலையாக மாற்ற பார்த்தேன். ராஜசேகர் ரெட்டிக்கு முதல்வர் வந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கடப்பாவை சேர்ந்தவர்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க. மாட்டு இறைச்சியில் டீல் பண்ணுறதோ இல்லை பன்றி இறைச்சியில் டீல் பண்ணுறதோ ராஜசேகர் ரெட்டி குடும்பத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ அந்த ராமரோட கோவிலில் இருந்த ராமரோட நகைகள் சிலர் காணாமல் போச்சு. அதை பற்றி அசம்பிளியில் டிபேட் நடந்தது. அந்த டிபேட்டில் பேசும்போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு வந்து என்ன சொன்னார், நீ யார் கூட விளையாடுறன்னு தெரியாமல் விளையாடிட்டு இருக்க, இதோட விளைவுகள் உனக்கு பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு. மக்களோட பக்தியையும் மக்களோட நம்பிக்கையும் சீரழிக்க பார்த்தாரோ அவரே சிதைஞ்சு இறந்து போனார். திருப்பதி மலை மேலே சிலுவை சிம்பிள் வந்து வரைகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க தெரியுமா. ஒரு கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு கன்வர்ஷன் நடக்குது, ஸ்கூலில் வந்து ப்ராஸ்லடைசேஷன் ஆக்டிவிட்டி நடக்குது, ஸ்கூல்ஸ்குள்ளேயே நடக்குது. அது மாதிரி திருமலை திருப்பதிக்கும் சாவரன் ஸ்டேட்டஸ் கொடுத்து அந்த பர்டிகுலர் இடத்த ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி சைட்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணி அது யூனியன் டெரிட்டரி மாதிரி ஆக்கி. இது ஒரு மாபெரும் பாவம் என்று பல்வேறு நபர்கள் கருதுறாங்க. இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் நினைக்கிறீங்க? ஜெகன்மோகன் ரெட்டி ரிலிஜனில் பாவ மன்னிப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். உறுப்புகளை தான் 12 பாவங்களாக என்ன பண்ணிருக்காங்க, பிரித்திருக்கிறாங்க. இந்த உடம்புக்காக மட்டும்தான் ஜோதிடம், வேற எதுக்காகவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். திருப்பதி இஷ்யூல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் பிரசென்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதுல கிறிஸ்தவ மதமாற்ற மிஷனரிகளுடைய தலையீடு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜெகன் ஒரு கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவ மதமாற்ற மிஷனரிகளை ஊக்கப்படுத்தக்கூடியவர், அவர் கண்டிப்பாக இந்த செயலை செய்திருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வச்சாலுமே இதற்கு ஏதாவது சாலிடான ப்ரூஃப் இருக்கு என்று கேட்குறாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். இதை அவருடைய ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஜெகனோட கொள்ளு தாத்தா பேர் வெங்கட் ரெட்டி. அவர் காலத்திலேயே அவர்கள் குடும்பம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிவிட்டது. தி கன்வெர்டட். மதம் மாறின ஒரு குடும்பம் தான் அவரோட குடும்பம். அதற்கு பிறகு ராஜா ரெட்டியும் கிறிஸ்துவ மதப்படி தான் அவரோட இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. அவரின் மகன் ராஜசேகர் ரெட்டி, விவேகானந்த ரெட்டி இருவரையும் எந்த சடங்குப்படி அவர்கள் இறந்தப்போ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே வீடியோஸ் அவைலபிள், எடுத்து பாருங்கள். இன்றைக்கும் ராஜசேகர் ரெட்டியோட சமாதி மேலே பாவராளு குட்டா, அதாவது இடுகல் பாயால் இருக்குது. அவர் ஹெலிகாப்டர் கிராஷ் ஆனது பாவராளு குட்டாவில். இடுகல் பாயான்றது அவரோட ஊர். கடைசியாக அவருக்கு கல்லறையை வந்து எழுப்பப்பட்ட இடம். அந்த கல்லறை இருக்கிற இடத்துல சிலுவை தான் இருக்குது. ஸோ இஸ் இட் நாட் அ ப்ரூஃப்? அது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக தெரியலையா அவங்களோட கிறிஸ்துவ மதம் பின்பற்றவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு? ரெண்டாவது, ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சராக இருக்கும்போதோ இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருக்கும்போதோ ராஜசேகர் ரெட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ தான் திருப்பதிக்கு போனார் மொத்த டேர்மில். அந்த மனிதர் இருந்ததே 5 வருடங்கள் தான். 5 வருஷம் சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 100 நாள் சிஎம்மாக இருந்தார். 100 நாளைக்கு மேலே கடவுள் அவரை பண்ண பாவங்களுக்கு ஏழுமலையானே பழி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பெரிய வார்த்தையா இல்லையா? இல்லை, அது அவர் என்ன பாவம் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் திருப்பதி ஏழுமலையான என்ன கூப்பிடுவீங்க சார்? ஏழுமலையான என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம்? வெங்கடாச்சலபதி, ஸ்ரீனிவாசா, பாலாஜி. தமிழில் அவரை கூப்பிட்ற பேர் ஏழுமலையான். 7 மலையா 2 மலையா மாற்ற பார்த்தார். பிறகு பின்வாங்கி விட்டார் என்று சொல்றாங்க. மக்களின் எதிர்ப்பால் பின்வாங்கினார், அவரா பின்வாங்கல. ஓகே, எப்படி லைக் என்ன பிளானா இருந்தது? 5 மலையை வந்து ரெசார்ட் கட்டுறதுக்கும், அங்கிருந்து வந்து எங்கிருந்தாவது மக்கள் வந்து தங்குறதுக்கும், பப்புங்க கட்டுறதுக்கும், அங்கே வந்து அது வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு சுற்றுலா ஸ்தலமாக மாற்றுறதுக்கும் பிளான் பண்ணார். அது வந்து சுற்றுலா இடம் போகிற இடம் இல்லை. வேட்டிக்கன் நகரம் எப்படியோ, எவ்வளோ புனிதமானதோ, மெக்கா எவ்வளோ புனிதமானதோ, இந்துக்களுக்கு காசி, ராமேஸ்வரம், திருப்பதி, இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. மதுரா, இதெல்லாம் புனிதமான ஸ்தலங்களாக தான் கருதப்படுது.
ஸ்ரீரங்கத்து வாசிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீரங்கத்துக்குள்ள சில விஷயங்கள் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த 4 பிரகாரத்துக்குள்ள எங்கேயும் வந்து நீங்கள் மட்டன் மீட் ஷாப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, லிக்கர் ஷாப்ஸ் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்குது. ஏன்? இந்த புனிதம் கருதி. புனிதம் கருதி. அதே புனிதத்தை கருதி தான் திருப்பதி மலை மேலே அந்நிய மத பிரச்சாரங்களுக்கு ப்ரொஹிபிஷன் இருக்குது. அதாவது மற்ற மதங்களை வந்து பரப்புறதுக்கு பர்மிஷன் இல்லை. அதை மீறி கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ராஜசேகர் ரெட்டி அவர் முதல்வர் அந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் திருமல திருப்பதி தேவஸ்தானத்தில் கடப்பாவை சேர்ந்தவர்களை அப்பாயிண்ட் பண்ணார். கடப்பாவை சேர்ந்தா அந்த ஊர்ல இருந்து கடப்பான்ற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அதான் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணார். ஒரு கர்ப்பகிரகத்துக்குள்ள ஒரு ஹிந்து வழிபாட்டு ஸ்தலத்துக்குள்ள அந்நிய மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே போனோன்னா அவங்க இந்த இறை மேலே அதாவது இந்த ஒரு கடவுள் மேலே எனக்கு பக்தி உண்டு, இவரை வந்து நான் மற்ற மதத்தை சேர்ந்தவன் தான், ஆனால் பக்தியின் அடிப்படையில் இவரை நான் தரிசிக்கிறதுக்கு வரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனோம். நிறைய பேர் அப்துல் கலாம் அவர்கள் கூட பண்ணாரு. ஜனாதிபதியா இருந்த அவரே பண்ணாரு. இன்ஃபேக்ட் நீங்க அப்துல் கலாம் அவர் பிரசாதம் வாங்கின விதத்தை பார்த்துருக்கீங்களா? பயபக்தியோட. நீங்க அது எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பிரசாதத்தை இப்படி யாரும் எடுக்க மாட்டோம். பிரசாதம் இப்படி தான் ஏந்தி தான் வாங்கணும். அது எந்த கோவில் ஆனாலும் சரி, எந்த இடமானாலும் சரி. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி ரைட் ராயிலாக சேர் போட்டு உட்கார்ந்த சம்பவங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் ராஜசேகர் ரெட்டி அவர் முதல்வராக இருக்கும்போது பெத்லஹேம் போகிறதுக்கு சப்சிடி வழங்கினார் தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு ஹஜ் சப்சிடி மாதிரி பெத்லஹேம் சப்சிடி வழங்கினார், ஹோலி சிட்டி சப்சிடின்னு சொல்லிட்டு. அவர் பீரியடில் அவர் கூட இறந்து போன அவரோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் பேர் என்ன? வெஸ்லி. இந்த ஹெலிகாப்டர் கிராஷில். சரி, அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் நீங்கள் எடுத்து பார்க்கணும் கிரண். நீங்கள் ஹிஸ்ட்ரியாக கேட்க வர்றதுனால இன்னொரு ஃபேக்ட், இந்த ஹெலிகாப்டர் கிராஷுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும். ஏன்னா இது ஆன் ரெக்கார்டு எல்லாருக்கும் தெரியும். ராஜசேகர் ரெட்டி நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக இன்கம் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அப்போது எதிர்கட்சிகள் நீ எப்படி இன்கம் டேக்ஸ் கட்டினா உனக்கு எப்படி பணம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். நீ வெள்ளைக்காரனுக்கு மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் சப்ளை பண்ணி தானே சம்பாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசினாங்க இது. ஸோ மாட்டு இறைச்சியில் டீல் பண்ணுறதோ இல்லை பன்றி இறைச்சியில் டீல் பண்ணுறதோ ராஜசேகர் ரெட்டிக்கு குடும்பத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அவங்க வந்து 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக இதை தொழிலாக வச்சுருந்துருக்காங்க. அதாவது ராஜசேகர் ரெட்டி அவர்களுக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்களுக்கு அவங்க பன்றி இறைச்சியும் மாட்டு இறைச்சியும் சப்ளை பண்ணாங்க. ஸோ ராஜசேகர் ரெட்டி ஒரு டைமில் 2009 ஆகஸ்ட் மாதம் கடைசி, அதாவது 30-31 அந்த வாக்கில் ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பிச்சு. இந்த 7 மலையை 2 மலையாக மாற்றின சர்ச்சை பிற்பாடு கோதண்டராமசுவாமியோட சில முக்கியமான நகைகள், அதாவது திருப்பதி கீழே கோதண்டராமர் கோயில் இருக்குது. அது ரொம்ப புராதனமான கோயில். திருப்பதி மலை மேலே இருக்கிற கோயிலோட ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த ராமரோட கோயிலில் இருந்த ராமரோட நகைகள் சிலது காணாமல் போச்சு. அதை பற்றி அசம்பிளியில் டிபேட் நடந்தது. அந்த டிபேட்டில் பேசும்போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு வந்து என்ன சொன்னார், நீ யார் கூட விளையாடுறன்னு தெரியாமல் விளையாடிட்டு இருக்க, இதோட விளைவுகள் உனக்கு பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னாரு. அதன் தொடர்ந்து பேசின கிஷன் ரெட்டி வந்து அன்னைக்கு அசம்பிளியில் பிஜேபியோட எம்எல்ஏ அவர், அப்போது வந்து ஆந்திரா ஒன்றா இருந்த காலகட்டம் அது, எம்எல்ஏ அவர் என்ன சொன்னார், இதே வார்த்தைகளை தான் சொன்னார், விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு. இது ஆகஸ்ட் 29-30 அந்த டைமில் நடக்குது. 2 நாள் கழித்து செப்டம்பர், இஃப் ஐம் ரைட், செப்டம்பர் 2 or 3 அவர் ஹெலிகாப்டர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து சித்தூரை நோக்கி வரும்போது இந்த சேஷாச்சல காடுகளோட கடைசி எல்லை பகுதி வந்து அந்த பவரால் குட்டா, அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆன இடம், அந்த இடத்துல தான் ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மாத்திரம்தான் மழை பெஞ்சுது, வேற எல்லா இடத்துலையும் வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ யார் கூட அவர் யாரோட சொத்துக்களை அபகரிக்க பார்த்தாரோ, யாரோட அந்த ஒரு பக்தியை, மக்களோட பக்தியையும் மக்களோட நம்பிக்கையும் சீரழிக்க பார்த்தாரோ அவரே சிதைஞ்சு இறந்து போனார். இன்னும் வீடியோஸ் அவைலபிள். தெலுங்குல எல்லாரும் சொல்லுவாங்க, ஏ புராணமுல எந்த வெத்திக்கினா ஸ்ரீபதி தாசுலு செடரன்னடரும் அப்படின்ட்டு. எந்த புராணத்தில் தேடினாலும் மகாவிஷ்ணுவை நம்பினவன் கெட்டதா சரித்திரமே இல்லை, ஆனால் அவரை பகைச்சிக்கிட்டவன் வாழ்ந்ததா சரித்திரமும் இல்லை.
இதை தான் நீங்க செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்றீங்க சார். அதை தான் நான் செஞ்ச பாவம்னு சொல்கிறேன். அவருக்கு ராஜசேகர் ரெட்டி ஓகே, ஜெகன்மோகன் என்ன செய்தார் என்று அதாவது நிறைய சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்தவ மதத்தை இப்போ ப்ராபகேட் பண்ணுறாங்க நிறைய. ஃபார் ஆல் நெகட்டிவ் பர்பஸஸ் அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாஞ்சிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது 2 எக்ஸாம்பிள் சொன்னா இருக்கும் சார். ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம்பிள் சொல்லணுண்டான்னா ஜெகன்மோகன் ரெட்டி டென்யூரில் 219 கோயில்கள் அட்டாக்கு செய்யப்பட்டுள்ளன. லைக் அந்தர்வேதியில் இருக்கிற கோவில், பெருமாள் கோவிலோட ரதம் எரிக்கப்பட்டது. விஜயவாடா கனகதுர்கா ஃபேமஸ். அவங்க விஜயவாடா கனகதுர்கான்ற கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆந்திராவில். இன்னும் ஏன் சொல்லப்போனால் எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் தெரியும். அவங்களோட வெளி ரதத்தில் இருந்து சில களவு போச்சு பொருட்கள். அப்பண்ணான்றது வந்து சிம்மாச்சலம், விசாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்க. அங்கே இருக்கிற கோவில் பிரசாதத்தில் சீர்கேடு நடந்திருக்கு. அங்கே இருக்கிற காசு கையாளப்பட்டிருக்கு. திருப்பதியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஆஸ் அ ஃபேக்ட், ஆஸ் அ ரூல், தம்பதி சமேதமாக தான் போயிட்டு அவங்க பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் முடிகிற கடைசி நாள் வந்து கல்யாணோற்சவம். சக்கரஸ்தானம் முடிஞ்சோடனே அது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி கல்யாணோற்சவம் நடக்கும். கல்யாணோற்சவத்துக்கு வந்து தம்பதி சமேதமாக தான் போயிட்டு பட்டு வஸ்திரங்களை கொடுக்கணும். இது வந்து ப்ராக்டிஸ், தொட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாரம்பரியம். அதுக்கு தம்பதி சமேதமாக போகாத பட்சத்தில், முதல்வர் போகாத பட்சத்தில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார் ஆந்திராவுக்கு, அவர் போயிருக்கலாம். நீ ஹிந்து கடவுளை நம்பாதவன், லோட்டஸ் பாண்டுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் கட்டியிருக்கிற வீட்டு மேலே சிலுவை எம்பளம் போட்டிருக்கிறவன், பைபிளை கையிலேயே வச்சுட்டு சுற்றுறவன், தாடேப்பள்ளி இப்போ இருக்கிற வீட்லேயும் சிலுவை இருக்குது வச்சுட்டு சுற்றுறவன், அது இல்லாமல் உங்கள் அப்பாவை கிறிஸ்டின் முறைப்படி தான் நீ வந்து புதைச்ச, அதுலேயும் சிலுவை இருக்குது, உன் குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம் தான் சொல்லிட்டு உலகத்துக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தில் உன் மனைவி வராதப்போ நீ ஏன் வந்து வஸ்திரங்களை அவருக்கு சமர்ப்பிச்ச? சார், தம்பதி சமேதமாக போகணும்னு சொல்லி ரூல் இருக்கும்போது அது ஏன் சார் ஃபாலோ பண்ணுறதில்ல? அதை விட்டுருங்க. இப்போது மற்ற விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நடந்திருக்கிற மற்ற பிரச்சனைகள் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி டென்யூர்லேயே நடந்திருக்கு. நான் சொல்ல வெறும் 219 கோயில்கள் அட்டாக் செய்யப்பட்டுள்ளன. 2021 ராமதீர்த்தம் என்ற ஒரு புண்ணியஸ்தலத்தில் ராமரோட சிலைகள் உடைக்கப்பட்டன. அது மேலே ஆக்ஷன் இல்லை. இங்கே தமிழ்நாடு சில நேரங்களில் பைத்தியக்காரன் வந்து யாரோ புத்தி சுவாதீனம் இல்லாதவன் கோயிலை உடைச்சிட்டான், சிலைகளை சேதப்படுத்திட்டான்னு சொல்கிற மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆந்திராவில் நடந்திருக்கு. அது எப்படி புத்தி சுவாதீனம் இல்லாதவனுக்கு இந்து கோயிலை மட்டும்தான் டார்கெட் பண்ண தெரியுமா ஆந்திராவில்? ஜெகன் என்ன சொல்கிறாருன்னா, அரசு ஓரளவுக்கு தான் டிடிடியை கட்டுப்படுத்த முடியும், அங்கே ஒரு குழு இருக்குது. சரி, ஓரளவு தான் கட்டுப்படுத்த முடியும்னா டிடிடி போர்டோட ஸ்ட்ரென்த்தை 80 பேருக்கு ஏற்றுறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 20 80 ஏற்றிருக்காரு. ஏன் ஏற்றுனேன்? ஜெகன்மோகன் டென்யூரில், ஜெகன்மோகன் ரெட்டி பீரியடில் ஏற்ற போய் திரும்பி ஹைகோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு கடைசியில் ஹைகோர்ட் வந்து அதை தள்ளுபடி செஞ்சு 20 பேர் தான் குழு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. எதற்காக 80 பேர் ஏற்றணும்? கட்சிக்காரனுக்கு எல்லாத்துக்கும் அவன் வந்து டிக்கெட்டில் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடோட ஆகச்சிறந்த நடிகை ஆந்திராவோட முன்னாள் மந்திரி, நகரியோட எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ரோஜா அவர்கள், அவங்க பஸ்ஸு டிக்கெட் ஸ்கேம்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு சார்ஜ் இருக்குது. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 10,000 ரூபா வசூல் பண்ணாங்க. மலை கீழே இருந்து மேலே கபில் தீர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்து மலைக்கு பக்தர்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 10,000 ரூபா வசூல் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அவரோட மினிஸ்டர் சித்தூரை சேர்ந்தவன் பெதிரெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெதிரெட்டி வந்து 1000 டிக்கெட் ஏபிஎஸ்ஆர்டிசி, அதாவது ஏபி டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டு விற்கிற டிக்கெட்டில் 200 டிக்கெட் டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டுக்கு 800 டிக்கெட் அவன் சொந்த யூஸ் பண்ணிக்கிட்டான். 5,000 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் இதே வந்து வைவி சுப்பாரெட்டி, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மன், ஜெகன்மோகன் ரெட்டியோட சொந்த அம்மாவோட அக்கா புருஷன், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து பெரியப்பா முறை ஆகணும், பொட்டு வச்சுக்கிட்ட உடனே ஹிந்து ஆயிடலான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் தி இவாஞ்சலிக்கல் ஆங்கிள் இஸ் டைம் அண்ட் டைம் அகெயின் ப்ரூவ்டு. அவர் இருக்கும்போது அவர் வந்து டிக்கெட்டோட ரேட்ஸை வந்து இன்ஆர்டினேட்டாக ஏற்றினார். லட்டு 25 ரூபா வித்துட்டு இருந்த லட்டு 50 ரூபா ஆக்குனாங்க. குடிக்கிற தண்ணி பாட்டில் பிளாஸ்டிக்கை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்கிற காரணத்துக்காக கிளாஸ் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து அது 60 ரூபா ஆக்குனாங்க. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் எல்லாருக்கும் வந்து பக்தர்களை ஹோல்ட் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் 40,000 பேர்லேருந்து 50,000 பேர் தான் சாமியை தரிசனம் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு, நார்மலாக நம்ம அமிச்சோன்னா. ஆனால் அங்கே வர பக்தர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்டான்னா பக்தர்களை கேஜாக அவங்க வச்சு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் வச்சு அந்த டைம் படி தான் அவங்கள வெளியே.
அது வரைக்கும் அவங்களுக்கு தேவையான ஃபுட் சப்ளைஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? பசியோட எத்தனை பேர் குழந்தைகளும் முதியோர்களும் எப்படி இருப்பாங்க? அதை யோசிக்கலை, நிறுத்தினாங்க. கோவிந்த நாமஸ்மரணம், கோவிந்தனை பற்றி அந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எங்கே போனாலும் நம்மளுக்கு திருப்பதி மலை சுற்றி கேட்டுகிட்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்தினாங்க. எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஸ்பீக்கர்ஸை குறைச்சாங்க. தரிகொண்ட வெங்கமாம்பாவோட அதில் வந்து அது வந்து அன்னப்பிரசாதம் சென்டர்னு சொல்லிட்டு உச்சித போஜனம் ஃப்ரீ, ஸ்ரீவாரி திவ்ய பிரசாதம் அப்படின்வாங்க. எல்லாரும் போய் ஃப்ரீயாக சாப்பிட்லாம். அதோட குவாலிட்டி, ஃபுட் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க? வெறும் பணத்துக்காகவா? இது வெறும் திருப்பதியில் நடந்து மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க? நான் திருப்பதியில் நடந்து மாத்திரம் சொல்கிறேன். எல்லாமே ஒரே ரூல் ஒரு 5 வருஷத்துக்கு நடந்திருக்கா சார்? எல்லாமே ராஜசேகர் ரெட்டி பீரியடில் நடந்த தப்புகள் வந்து ஒரு 40%ன்னா அந்த தப்புகள் இந்த கவர்மெண்ட்டில் 80%க்கு ஏறி இருக்கு. வி கேன் சி இப்போ லோக்சபா பார்த்தீங்கன்னா திருப்பதி பாராளுமன்றத்தில் ஒய்எஸ்ஆர்சிபி தான் வென்றிருக்காங்க. மற்ற ஒட்டுமொத்த ஆந்திராலையுமே நீங்கள் அசம்பிளி பார்த்தீங்கன்னா வெறும் 11 எம்எல்ஏக்கள் தான் தேர்வாகி இருந்தாலுமே திருப்பதியிலே ஜெயிச்சிருக்காங்கிறப்ப என்ன சார் இது? சார், எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கும் மத நம்பிக்கைகளை இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்ரீரங்கத்தை திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கண்டு நீங்கள் அவங்க ரங்கநாதர் மேலே பக்தி கொண்டவர்களாக பார்க்குறீங்களா? இல்லை, எனக்கு புரியுது சார். என்ன சொல்கிறாங்கன்னா ஜெகனுக்கான தண்டனை தான் அவருக்கு ஆட்சியிலேருந்து அகற்றப்பட்டார், பெருமாளோட விளையாடி இருக்காரு, ஆனால் ஆட்சியில் அகற்றப்பட்டார்னு சொல்கிற போது திருப்பதியிலே ஜெகனுக்கு நடந்த தண்டனை வந்து பெருமாளுக்கிட்ட வச்சுக்கிட்டதால மாத்திரம் இல்லை, அவர்கிட்ட வச்சுக்கிட்டாலும் சரி, அவரோட பக்தர்கள்கிட்ட வச்சுக்கிட்டாலும் சரி. பெருமாளுக்கு அதிகம் கோபம் வரணும்னா அவரோட பக்தர்கள்கிட்ட விளையாடினா இன்னும் அதிகம் கோபம் வரும். இன்னும் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் இதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இதில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாரு பாருங்கள். அந்த ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு ஆர் ஃபிஷ் ஆயில் ஆர் கவ் ஃபேட் அப்படின்னு. சரி, நீங்கள் சொல்கிற லாஜிக் நான் ஒத்துக்கிறேன் சார். சந்திரபாபு அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்துட்டாரு. அவர் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு. சரி, அவர் கன்க்ளூஷனை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி எடுத்து காட்ட வேண்டியது. ஒரு ரூல் இருக்குது சார், சின்ன ரூல். அந்த ரூல் என்னடான்னா கிளாஸ் 18 ஒன்று இருக்குது. அதாவது டெண்டர் விடும்போது அந்த டெண்டர் ரூல் படி என்னடான்னா ஒரு இது மாதிரி சப்ளை பண்ணுறவனுக்கு வந்து 250 crores டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனி மாத்திரம்தான் பிட் பண்ணணுன்னு இருக்கு. அதே 150 கோடி குறைச்சிங்க. ஃபேவரிசம்காகவா? அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஃபேவரட்டிசம். என்ன டவுட் இருக்குது? 250 கோடி டர்ன் ஓவர் இருக்கிற ஒரு கம்பெனி மாத்திரம்தான் நெய் சப்ளை பண்ணணும்னு இருக்கு இந்த ரூலை. 150 கோடி இருக்கிறவன் போதும், அவன் சப்ளை பண்ணால் போதும்னு ஏன் குறைச்சிங்க? நீங்கள் ஆட்சிக்கு வந்து இவ்வளோ மாதங்கள் கழிச்சு இப்போ இது ஒரு இஷ்யூ. எவ்வளோ மாதங்களாச்சு? 100 நாள். இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணது கூட உங்களுடைய ஜூலை மாதத்தில். அது வரைக்கும் கான்ட்ராக்ட் வந்து அவங்ககிட்ட தானே இருந்தது. கான்ட்ராக்ட் அவங்ககிட்ட தானே. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாங்களா இல்லையா? சி, ஐ எம் நாட் டிஃபெண்டிங் சந்திரபாபு நாயுடு. ஐ எம் நாட் ஹியர் டு டிஃபெண்ட் பிஜேபி. ஐ எம் நாட் ஹியர் டு டிஃபெண்ட் ஜனசேனா. ஐ எம் ஹியர் டு டிஃபெண்ட் மை ஃபெய்த், மை பிலீஃப். என் நம்பிக்கையும் இல்லை என்று ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்கல்ல சார். சொல்கிறவங்க அவங்க கருத்தை அவங்க சொல்லலாம். இது ஜனநாயக நாடு. இதே மற்ற மதத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா சார் தஞ்சஜுதா அப்படின்னு இருப்பாங்க. சார், மிகப்பெரிய பின்விளைவுகள் இருந்திருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். ஆந்திராவில் இப்போது என்ன சார் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? சார், நீங்கள் ஒன்று அடிப்படையாக வந்து நீங்கள் ஆந்திராவை பற்றி புரிஞ்சிக்க வேண்டியது என்னடான்னா, அங்கே பெரும்பாலுமான மக்கள் வந்து இந்து நம்பிக்கையில் ரொம்பவே ஈடுபாடு இருக்கிறவங்க. தமிழ்நாடு மாதிரி தான். பவர் ஆசிலேட் ஆகலாம். அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் சரி, அது சென்னா ரெட்டியாக இருக்கட்டும், இல்லை நிதர்மல் ஜனார்தன் ரெட்டியாக இருக்கட்டும், கோட்ல விஜயபாஸ்கர் ரெட்டியாக இருக்கட்டும், நரசிம்மராவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்த நல்லாரி கிரண்குமார் ரெட்டி ஆகட்டும், இல்லை ரோசையா ஆகட்டும், இல்லை சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், இல்லை என்டிஆர் ஆகட்டும், இது மாதிரி லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். யாருமே திருப்பதி ஏழுமலையான்கிட்ட ராஜசேகர் ரெட்டியோ இல்லை ஜெகன்மோகன் ரெட்டியோ பண்ண தப்புகள் அளவுக்கு யாரும் பண்ணலை. அங்கே எங்கே சின்ன சின்ன தப்புகள் நடந்திருக்கான். விஐபி டிக்கெட் ஃபேவரட்டிசம் காட்டியிருக்கலாம். அந்த கட்சிக்காரங்களுக்கு வந்து போர்டில் மெம்பர் ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஃபெய்த்தில் விட மாட்டாங்கிறீங்க. ஃபெய்த்தில் பெருமாள் கூட நடக்கக்கூடிய ஆகம விதிமீறல்கள் நடந்திருக்காது. ஆகமத்துக்குள்ளே அவங்க நுழைஞ்சிருக்க மாட்டாங்க. மலை மேலே நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு துணை போயிருக்க மாட்டாங்க. இல்லை, எல்லா முதல்வர்களும் பெருமாள் மேலே பயபக்தியோடு இருப்பாங்கன்னு நீங்கள் ஒரு கேரண்டியாக சொல்கிறீங்க. எல்லா முதல்வரும் இருந்திருக்காங்க, எக்ஸப்ட் இவங்க 2 பேரை தவிர்த்து. தி லிவிங் ப்ரூஃப் தலக்கோனான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதுவும் சேஷாச்சலம் மவுண்டன் கீழே தான் வருது. அந்த இடத்துல வந்து ஒரு 200 ஏக்கர் வந்து ராஜசேகர் ரெட்டி அவரோட மருமகனுக்கு அனில், அவர் ஒரு பிராமின், அவரை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க.
இவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம். கன்வெர்ட் ஆன அப்புறம் அவர் என்ன பண்ணார், இவாஞ்சலிக்கல் பர்பஸஸ்க்கு அவரை அக்ரெசிவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரதர் அனில், நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். அந்த பிரதர் அனில் வந்து அவருக்காக ஒரு சர்ச்சை கட்டி மத போதனைக்காகவும் மத போதனை கூட்டங்கள் நடத்துறதுக்காகவும் ஒரு 200 ஏக்கர் இடத்த வந்து அலாட் பண்ணுறதுக்கு ராஜசேகர் ரெட்டி ட்ரை பண்ணார். அது பெரிய பிரச்சனையாக வெடித்த உடனே ஹி ஹேட் டு பேக் ட்ராக். ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், திருப்பதி மலைன்றது மொத்தமே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட், மொத்தமே ரிசர்வ் ஃபாரஸ்ட். அது இன்னும் சொல்லப்போனால் அங்கே சிறுத்தை புலிகள், கரடின்னு வாங்க பார்த்தீங்களா, நம்ம சிறுத்தை புலி, பியர் அது இதெல்லாம் நடமாடக்கூடிய இடம். ஸோ அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ராஜசேகர் ரெட்டியோட செயல்பாடுகள் கொஞ்சம் அந்த இடத்தோட புனிதத்தன்மையை குறைக்கிற மாதிரி இருந்தது. அந்த இடத்தோட ஈகோசிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பசுமையை வந்து சீரழிக்கிறதுக்கான சில முயற்சிகள் எடுத்தார். அதோட பின்விளைவுகள் அவர் சந்திச்சார். ஓகே. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா சார், இதில் அரசியல் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இதற்காக நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய மதத்தை இழுக்கிறீங்க என்று சில பேர் சோஷியல் மீடியா. நான் ஒன்று கேட்குறேன், ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மனைவி வந்து திருப்பதி கோயிலுக்கு வரல. ஒரு வருஷம் முன்னாடி 5 கோடி ரூபா போட்டு மலையப்பா வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செட்டு போட்டு 5 கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டு மலையப்பா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தாழேப்பள்ளி வீட்டில் வச்சு பூஜைகள் நடத்தினாங்க. அப்போ பூஜை நடந்து யூடியூப்பில் வீடியோ இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். பிரசாதம் கையில் வாங்கிட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சு குப்பையில் போடுறாங்க பாரதி ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டி பிரசாதத்தை எப்பயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எப்படி பிரசாதம் சாப்பிடுவீங்க? இப்படின்னா சார் எப்படி வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? திருப்பதி பிரசாதத்தை ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி கண்ணில் ஊற்றிட்டு சாப்பிடுவோம். ஓகேவா? யாராவது மோப்பம் பார்த்து 4 பால் பிராணி தவிர்த்து வேற எந்த ஒரு ஜீவராசியும் கடவுள் பிரசாதத்தை இப்படி பார்க்க மாட்டான், இப்படி பண்ணிட்டு இப்படி வாயில போட்டுப்பான். அதுதானே உண்மை. அப்போ இது வந்து எந்த விதத்தில் ஹிந்து மத நம்பிக்கையை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரியோ இல்லை நம்புற மாதிரியோ அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உன்னோட மனைவி கோயிலுக்கு வராத போது உன்னோட வீட்டுக்கு மலையப்பா எப்படி கூப்பிட்டு வரலாம்? 3,75,000 டிக்கெட்டுகள் பிளாக்ல விற்கப்பட்டுள்ளன இந்த 5 வருடத்தில். தர்ஷன் டிக்கெட்ஸ். இது இல்லாமல் திருப்பதி மலைக்கு போகிற பஸ்ஸுகள், அது வந்து டிடிடி ஓன்ட் பஸ்ஸஸ். மொத்த ஆந்திராவில் ஏபிஎஸ்ஆர்டிசி இருக்குது. ஆனால் திருப்பதி மலைக்கு போகிற பஸ்ஸுங்களுக்கு ஓனர் யார் தெரியுங்களா? டிடிடி ஓனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பஸ்ஸு தான் அதுக்கு, அவங்க தான் ஓன் பண்ணுறது. அந்த பஸ்ஸுகளுக்கு டிக்கெட்டுக்கு பின்னாடி ஜெருசலமுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து, நீங்கள் யாரெல்லாம் ஜெருசலம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ இதுக்கு வெப்சைட்டுக்கு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு என் டிக்கெட்டில் நீங்கள் அச்சடிக்கிறீங்க. டிடிடி பஸ்ஸில் இது மாதிரி அச்சடி டிக்கெட்டில் இதுதான் எவாஞ்சலிக்கல் ஆங்குங்கிறீங்க? ஆமாம். ஓகே. திருப்பதி மலை மேலே சிலுவை சிம்பிள் வந்து வரைகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க தெரியுமா? கவர்மெண்ட் சப்போர்ட்டோடைய. ஆமாம். நீங்கள் ரூரல் ஆந்திரா சைடு நீ போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபிஷிங் ஆம்லெட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த சைடு நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப் டு ஸ்ரீகாக்குளம் வரைக்கும் தி நம்பர் ஆஃப் ப்ராஸ்லிட்டைசேஷன் ஆக்டிவிட்டீஸ், எத்தனை இடத்துல புது புது சர்ச்சுகள் முளைச்சிருக்குன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் இன்னும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறேன், ஸ்டீஃபன் ரவீந்திரான்னு சொல்லக்கூடிய இன்னொரு இவாஞ்சலிக்கல் ஐபிஎஸ் ஆஃபீஸரை இவர் ஏன் வந்து ஆந்திராவுக்கு இன்டெலிஜென்ஸ் சீஃபாக எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணார்? ஹி பிலாங்ஸ் டு தெலங்கானா கேடர். இவர் சிஎம் ஆன உடனே ஸ்டீஃபன் ரவீந்திரான்ற அந்த ஆஃபீஸரை வந்து ஐ எம் நாட் அட்ரிபியூட்டிங் எனிதிங் டு தட் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் இன்டெலிஜென்ஸ், போலீஸ் கேப்பபிலிட்டி, எந்த காரணத்துக்காக அவர் இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு ட்ரை பண்ணார் யோசிச்சுப்பார். பட் மத்திய அரசு அது நடுவில் சில விஷயங்களுக்கு காரணமாக அந்த டெபுடேஷன் அவர் தெலுங்கானா வந்து அது ஆந்திராவுக்கு அவரை அனுப்புறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஏன் வந்து இவர் வந்து கிறிஸ்துவர்களாகவே அவர் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு பார்க்குறாரு அவரை சுற்றி இருக்கிறவங்கள? இன்னொன்று நான் கேள்விப்பட்டது சார், ஜெகன்மோகனுடைய ஆட்சி காலத்தில் ரேம்பன் கிறிஸ்டின் கன்வர்ஷன் நடக்குது, மிஷனரியுடைய கன்வர்ஷன் நடக்குது என்று. அதற்கு டேரெக்டாக இவர் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரா? லைக் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்துருக்கு அப்படிங்கிறத தாண்டி சார், ஒரு ஆட்சியாளர் அதை பற்றி ஆக்ஷன் எடுக்காம விட்டாலே சப்போர்ட் பண்ணுறது தான். வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் சார்? ஒரு கிறிஸ்டின் ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு கன்வர்ஷன் நடக்குது, ஸ்கூல்ஸ்குள்ளே வந்து ப்ராஸ்லிட்டைசேஷன் ஆக்டிவிட்டி நடக்குது, ஸ்கூல்ஸ்குள்ளேயே நடக்குது. ஓகே. ஹாஸ்டல்ஸில் நடந்திருக்கு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸில் நடக்குதுன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரோட கடமை? கண்டிப்பாக அரசாங்கத்தினுடைய கடமை. அதை வந்து கவலைப்படாமல் சரி நடக்கட்டும் கண்ணும் காணாம மாதிரி போனால் அது சப்போர்ட்டாக இல்லையா? கமிஷன் அண்ட் ஒமிஷன் போத் ஆர் அஃபென்ஸ். நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து நான் ஒரு ஒரு ராங் ரூட்டில் நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், ஓகே, ஒரு பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணுறாரு, நான் இடிச்சிடுறேன் அவரை, அந்த தப்பை நான் பண்ணுவேன், பார்த்துட்டு என்னை விட்டதுக்கு நீங்கள் தப்பு குற்றவாளி இல்லையா? கண்டிப்பாக குற்றவாளி தான்.
இப்போ என்ன சொல்றாங்கன்னா சார், இந்த ஒரு இஷ்யூக்கே வரும். இந்த இஷ்யூல அந்த திருப்பதி திருமல தேவஸ்தானம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் போதே என்ன கொடுக்குறாங்க, லட்டு பிடிக்கிறதுக்காக வைஷ்ணவ பிராமின்ஸ் வாங்க என்றுதான் ஓப்பனாகவே அவங்க டிக்ளேர் பண்ணும்போது நீங்க என்ன சொல்றாங்கன்னா இது பிராமணர்கள் செய்த தப்பு, அதுக்கு எதிராக பிராமணர்கள் நெய்க்கு டெண்டர் பிராமணர்கள் விட்டார்களா? இல்ல, டெண்டர் யார் விட்டா? டிடிடி தான், டிடிடி யார் கண்ட்ரோல்ல இருந்தது? அரசாங்கம். அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்தால் ஒரு போர்டு நிர்ணயிக்கப்பட்டு அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம் தான் டிடிடி. அதில் இருக்கிற மெம்பர் எல்லாருமே யார் அப்பாயிண்ட் பண்ணா? அரசு தான். அரசு தான். அப்பாயிண்ட் பண்ணவர்களுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன தொடர்பு? அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு XYZ இருந்தால் பரவாயில்ல, சொந்தக்காரன். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி கடைசி டிடிடி போர்டு சேர்மனாக இருந்த பூமா கருணாகர் ரெட்டியோட பொண்ணு நேஹா ரெட்டியோட ஃபோட்டோஸ் யூடியூப்லேயே அவைலபிள். கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க டிடிடியில் மெம்பர்ஸ் தான். சேர்மனா? ஜெகன்மோகன் ரெட்டியோட அத்தை பையன் பேர் மைக்கேல் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒரு சித்தப்பா பேர் ஜார்ஜ் ரெட்டி. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீ வைஷ்ணவ சாம்பிரதாயத்தில் இல்லை ஹிந்து சாம்பிரதாயத்தில் யாருக்கும் ஜார்ஜு, மைக்கேலு, ஜோசப்பு இப்படிலாம் வைக்கிறது இல்லை. அவங்க தேவைக்காக சில பேர் ஜோசப்னு வச்சுக்கிட்டு ஜார்ஜுன்னு வச்சுக்கிட்டு கூட குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு மறுநாள் வந்து கடவுளை நம்பாமல் ஆக்ட் கூட கொடுக்கலாம். அது மாதிரி சில பேர் தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த பிராமணர்கள் மேலே குற்றச்சாட்டத்தில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? லைக் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ஜெகன்மோகனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் ஒரு சில திமுககாரங்களும் அதான் சொல்கிறாங்க. இது வந்து பிராமண தேசத்தை வந்து ஈஸியாக ப்ராபகேட் பண்ணால் அவங்கள ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஃபார் அ கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஐ எம் நாட் ஹோல்டிங் பிரீஃப் டு எனி பிராமின். சிம்பிள் லாஜிக், ஐ எம் நாட் அ பிராமின், பட் ஐ எம் அ ஹிந்து, ப்ராக்டிசிங் ஹிந்து. நான் ஒரு ஹிந்து. நான் என் தர்மத்தில் வேதம் படித்த பிராமணனுக்குன்ட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட கடமையை செஞ்சு அவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுற தேவ கைங்கரியத்துக்கு, அவங்க பண்ணுற கைங்கரியத்தை நான் கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு நாலேஜும் இல்லை, எனக்கு எபிலிட்டியும் இல்லை. ஸோ அவர்கள் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த நெய்யை ப்ரொக்யூர் பண்ணது யார்? 320 ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ இல்லை கடையிலையோ எங்கே போய் கேட்டாலும் 320 ரூபாய்க்கு நெய் கிடைக்காது. சரி, அவள் எதுக்கு சார்? ஆந்திராவுக்கு விஜயா டைரி இருக்குது, விஷாக்கா டைரி இருக்குது, தெலங்கானாவில் விஜயா டைரி. தெலங்கானா ஏன்னா ஆந்திரா உடஞ்சப்போ அதே பேர் தான் ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. கர்நாடகாவுக்கு 50 வருஷமாக நெய் சப்ளை பண்ணிட்டு இருந்த திருமலைக்கு பிரசாதத்துக்கு நெய் சப்ளை பண்ணிட்டு இருந்த டைரி நந்தினி டைரி இருக்குது. தமிழ்நாடுக்கு ஆவின் டைரி இருக்குது. கோஆப்ரேட்டிவ் அது சரி, இங்கே எதுவுமே வேணான்னா குஜராத்தில் அமுல் டைரி இருக்குது. இந்த கோஆப்ரேட்டிவ், அதாவது கவர்மெண்ட் ஓன் கோஆப்ரேட்டிவ் டைரியே வேணாம் சொல்லிட்டு ப்ரைவேட் பிளேயருக்கு எதுக்கு போகணும்? சரி, ப்ரைவேட் பிளேயருக்கு போனீங்க, நீ கொடுத்த சப்கான்ட்ராக்டோ இல்லை கொடுத்த அவன் ஒழுங்காக அவனுக்கு டைரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியா? கான்ட்ராக்டுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கலாம் இல்லையா? இப்போ நந்தினி கொடுத்தா நந்தினி சப்கான்ட்ராக்ட் கொடுக்காது சார், அவன் டைரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணி டைரெக்டாக கொடுப்பான். நந்தினியில் தப்பு நடந்தால் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். ஓகே, அமுலுக்கு பண்ணால் குஜராத் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும், ஆவினுக்கு பண்ணால் தமிழ்நாடு அரசாங்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும், விஜயாவுக்கு பண்ணால் ஆந்திரா கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும், இல்லை தெலுங்கானா கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். இவங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? தேர் ஆன் தேர் ஓன். 470 ரூபாயில் 25 ரூபாயிலேருந்து 75 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை பல்கில் வாங்கும்போது 320 ரூபாய்க்கு சப்ளை பண்ணுறதுல என்ன அர்த்தம்? சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும்ன்றா. சப்ஸ்டாண்டர்டாக தான் இருக்கணும். ஆப்வியஸாக சப்ஸ்டாண்டர்ட் சார். L1 L2 L3 பிடர். ஆமாம், பிளேன் வாங்குறதுக்கு, ரஃபேல் பிளேன் வாங்குறதுக்கோ இல்லை மிரேஜ் பிளேன் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பீரங்கி வாங்குறதுக்கோ யார் சீப், நம்மளோட தேவையான குவாலிட்டியும் இருந்து யார் சீப்பஸ்ட் பிட்டரோ அவனுக்கு கொடுப்போம். அவரோட பிரசாதத்துக்கு, பெருமாளோட பிரசாதத்துக்கு சீப்பஸ்ட் பிட்டர் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கவர்மெண்ட் காசை எடுத்து செலவு பண்ண போகிறேன். அவர் உண்டியல்லேருந்து வரப்போகிற பணத்தை ஏன் 5000 கோடி அவருக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருந்த பணத்தை பாண்ட்ஸாக மாற்றி ஆந்திரா கவர்மெண்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலையா? 100க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறதுக்கு கோவிட் டைமில் ஆந்திரா கவர்மெண்ட் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸை விற்க ட்ரை பண்ணலையா? இப்படி ஸ்டாப் ஆச்சு மக்களுடைய. அன்றைக்கி இருந்த பிஜேபியில் சேர்ந்த ஒருத்தர் வந்து அதில் டிடிடி மெம்பராக இருந்தார், இஃப் ஐ எம் ரைட், ராகேஷ் சின்ஹா. அவர் அதை அப்போஸ் பண்ணி அது வெளியே மீடியாவுக்கு லீக் ஆன உடனே அவங்க அதை நிறுத்திட்டாங்க. இப்போ இருக்கிற திருப்பதியோட கலெக்டரேட் ஆஃபீஸ் வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல இருக்குது. இன்னொன்று கேள்விப்பட்ட சார், திருப்பதி திருமல தேவஸ்தானத்துக்கு சொந்தமான பணத்தை எடுத்து பிரிட்ஜ் கட்ட ட்ரை பண்ணாங்க. இன்னும் நிறைய. ஆமாம், கட்டிட்டாங்களா?
ட்ரை பண்ணாங்க கட்ட முடியல. ட்ரை பண்ணாங்க. 5000 கோடியை வந்து அவரோட ஃபிக்ஸ்ட் டிபாசிட்லேருந்து எடுத்து மாற்ற பார்த்தாங்க. தங்கத்தை எடுத்து அவங்க ஸ்டேட் யூஸ் பண்ண பார்த்துச்சு. ஓகே, இறுதியாக நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, வாட் இஸ் சொல்யூஷன்? இதற்கு என்ன தீர்வு? 2 தீர்வு சார். முதல் தீர்வு, முதல்ல அந்த பேர் இருக்கு பாருங்க, திருமல திருப்பதி தேவஸ்தானத்தோட பாலக்க மண்டலி அப்படின்ட்டு இருக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்டு. அந்த பேரை முதல்ல மாற்றணும். அவரை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எவனுக்கும் அருகதை இல்லை. கடவுளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எபிலிட்டியும் இல்லை, கேப்பபிலிட்டியும் இல்லை. அது பேர் என்ன இருக்கணும்டானா சேவா மண்டலின்னு இருக்கணும். நீ பண்ண போகிறது சேவை, அட்மினிஸ்ட்ரேஷன். 1. 2வது, எப்படி வேட்டிக்கன் வந்து இண்டிபெண்ட்டாக அது ஒரு தனி இதுவாக செயல்படுதோ, சாவரின் டெரிட்டரியா, எப்படி மெக்காக்குன்ட்டு ஒரு சாவரின் இது இருக்கோ, ஸ்டேட்டஸ் இருக்கோ, அது மாதிரி திருமல திருப்பதிக்கும் சாவரின் ஸ்டேட்டஸ் கொடுத்து அந்த பர்டிகுலர் இடத்த ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி சைட்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணி அது யூனியன் டெரிட்டரி மாதிரி ஆக்கிடும். ஓகே, அதுக்கு முன்ன ஜியர்கள் எப்படி அதை கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்களோ, இல்லை இப்போ சீஃப் மினிஸ்டர் அங்கே டெப்டி சிஎம் ஒன்று சொல்லியிருக்காரு, தர்ம ரக்ஷண மண்டலின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லிட்டு, அது மாதிரி நல்ல வேதம் படித்தவங்க, அதை பற்றி நாலேஜ் இருக்கிறவங்க, எந்த ஜாதியிலேருந்து அது இருக்கலாம். உதாரணத்துக்கு டிடிடியோட பயோகிராஃபி எழுதின ஒரு பேர் மேல்கம் ஆதிசேஷையா. இந்த கோவிலோட வரலாறை பற்றி இது பண்ணவர். அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட முன்னாள் வைஸ் சான்சலர். அவர் மேல்கம் ஆதிசேஷையா வந்து திருப்பதியை பற்றி எழுதியிருக்காரு. இஸ் கம்மிங் ஃப்ரம் அ ஷெட்யூல் ட்ரைப். ஸோ கடவுளை கும்பிடுறவங்க வந்து இந்த ஜாதி தான் இருக்கணும், அந்த ஜாதி தான் இருக்கணும், ஜாதி பிரிவினை இல்லாமல் ஒரு அமைப்பை அமைச்சு அவங்க அதை நிர்வகிக்கணும். அரசாங்கம் தலையிட கோவில்கள்லேருந்து வெளியே போகிறது வந்து அரசாங்கத்துக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. ஃப்ரீ ஹிந்து டெம்பிள்ஸ் ஒரு கோரிக்கையாகவே இருக்குது. ஃப்ரீ ஹிந்து டெம்பிள்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம ஸ்டடி பண்ணி ஆகணும். அது எந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் வரும்னா அதுக்கு ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸும் தேவை, சட்டப்பூர்வமான சில மாற்றங்களும் தேவைப்படுது. 2வது, நீங்கள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருந்துட்டு சிவன் கோயிலுக்கு போகலாம். நீங்கள் சைவ சம்பிரதாயத்தை சேர்ந்துக்கிட்டு விஷ்ணு கோயிலுக்கு போகலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. விபூதி வச்சுட்டு பெருமாளை பார்க்கலாம், நாமத்தை போட்டுக்கிட்டு சிவனை பார்க்கலாம், தப்பில்லை. பட் மற்ற மதத்துக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஜமாத்தை மாற்றி கூட போக முடியாது, சர்ச்சை மாற்றி போக முடியாது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்னு அவங்களுக்கு 2 இருக்குது. ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு டெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, கேத்தலிக் இன்னொரு டெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஷியாஸ்க்கும் சுன்னிஸ்க்கும் வேறுபாடு உண்டு. நம்மக்குள்ள செக்டேரியனிசம், சைவர்கள் வேறு வைணவர்கள் வேறேன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், பட் அந்த காலப்போக்கில் நம்ம எல்லாம் வந்து பிரான்ச்சஸ் வேறையாக இருக்கலாம் தவிர்த்து அடிப்படையாக வந்து மும்மூர்த்திகள் என்ற கான்செப்டை நீங்களும் ஒத்துப்பீங்க, நானும் ஒத்துப்பேன். மும்மூர்த்திகள்னா பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா. இதில் வந்து உங்களுக்கோ எனக்கோ கருத்து வேறுபாடு இருக்க, ஃபண்டமெண்டல் டிஃபரன்சஸ் நமக்குள்ளே இல்லை. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை எந்த வேதத்தை படித்தவங்களாக இருக்கணும், குறிப்பிட்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தை சேர்ந்தவர்கள், சான்றோர்கள், லீகல் லூமினரிஸ், இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அமைப்பை போட்டு என்ன ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இதை பற்றி ஸ்டடி பண்ணி இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் மலை மேல் வேலை செய்தாலோ இல்லை அவர்கள் மதத்தை பிரச்சாரம் செய்ய முயன்றாலோ தண்டனையை வந்து சிவியராக்கணும். மினிமம் 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் குறையும். அது முதல்வராக இருந்தால் கூட நான் வந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு சைன் பண்ணாமல், இஃப் இஸ் நாட் அ ஹிந்து, சைன் பண்ணாமல் கோயிலுக்குள்ளே போனால் சட்டம் அவர் மேலேயும் பாயும். ஐ டூ ஸ்வியர் இன் த நேம் ஆஃப் காடுன்னு சொல்கிறாங்க இல்லை, அந்த காடை ஸ்பெசிஃபை பண்ண சொல்லணும் இனிமேல் பதவி பிரமாணம் செய்யும்போது. அப்போ தெரிஞ்சிடும், ஐ டூ ஸ்வியர் இன் த நேம் ஆஃப் காட். இப்போ நான் திமுக தப்பு சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தில். நாங்கள் என் மனசாட்சியின் மேல் ஆணையிட்டு சொல்கிறோம், அதாவது அவங்க மனசாட்சி மேலே சொல்லுவாங்க, அதான் அவங்க நான் தப்பு சொல்ல மாட்டேன். நான் கடவுள் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எந்த கடவுள், நீ எந்த மதமாக ஃபாலோ பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ அந்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு என் மதத்தை கொச்சப்படுத்தாது. there is a fundamental difference between the two. So சொல்லு, I do swear in the name of the Holy Christ, Father, Son and the Holy Ghost. I do swear in the name of Father, Son and the Holy Ghost ன்னு சொல்லு, தப்பில்லை. அல்லான்னு சொல்லு, தப்பில்லை. I swear in the name of அல்லான்னு சொல்லு, தப்பில்லை. இல்லை நீ பெருமாளனா பெருமாள்னு சொல்லு, சிவனா சிவனு சொல்லு. இந்த 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 காட் அப்படின்ற அந்த டெஃபினிஷனை வந்து விரிவாக்கணும். இல்லை இது மாதிரி கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் வந்து
கிரிப்டோ இவாஞ்சலிக்கல் டயபாலிக்கல், அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வஞ்சத்தை மனசில் வச்சுக்கிட்டு முழுசாக இந்து எதிர்ப்பையே மனசில் வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பதவிகளை உட்காரக்கூடாது. இந்து கோயில்கள்லேருந்து அவங்கள தூரமாக வைக்கணும். அவங்க முதல்வர் ஆகிறதோ இல்லை மந்திரி ஆகிறதோ அது மக்கள் செல்வாக்கால் அவங்க ஆறாங்க ஓட்டு பெற்று. ஆனால் அந்த செல்வாக்கை யூஸ் பண்ணி இந்து கோயில்களுக்குள்ளே அவங்க நுழையக்கூடாது. இது ஒரு மாபெரும் பாவம் என்று பல்வேறு நபர்கள் கருதுறாங்க. இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் நினைக்கிறீங்க? ஜெகன்மோகன் ரெட்டி ரிலீஜனில் பாவ மன்னிப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். நாங்கள் செய்த பாவங்களை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக ஆமேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்றாங்க. சுப்பிரபாதம் கேட்குற எல்லா ஹிந்து குறிப்பிட்டு நிறைய ஹிந்து சுப்பிரபாதம் கேட்பாங்க. அதுலேயும் இருக்குது பாவ மன்னிப்பு. அக்ஞானினா மயா தோஷா அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிக்காமணி. இது மாதிரி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு இந்துவும் டெய்லி பெருமாள் முன்னாடி ஃபோட்டோ முன்னாடி சொல்லலாம். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹிந்துவும் வந்து இது மாதிரி கடவுளை நம்பாத பெருமாளை வந்து குறை சொல்கிற பெருமாளை வந்து கேலி செய்கிறவர்கள் வந்து நாங்கள் ஓட்டு போட்டிருந்தா இல்லை அவங்கள ஆதரிச்சிருந்தா நாங்கள் தெரிந்தே செய்த எண்ணிக்கை இல்லா பாவங்களுக்கு உன்னிடம் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம், எங்களை மன்னித்து அருளுமாக சேஷசைலத்தில் இருக்கும் சிகாமணியே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பாவ மன்னிப்பு டெய்லி கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப விரிவாக இவாஞ்சலிக்கல் ஆங்கிள், இதில் இருக்கக்கூடிய இவாஞ்சலிக்கல் ஆங்கிள் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஜெகன்மோகன் ரெட்டி, ராஜசேகர் ரெட்டி என்ற பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.